இன்னைக்குப்பா நம்ம ஹை புரோட்டீன் சாலட் செய்ய போகிறோம்ப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள் வரை எல்லாருமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் நாட்டு சுண்டல் எடுத்திருக்கேன்ப்பா. இந்த கப்பில் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். பவுலில் போட்டுக்குருவோம். இப்போ இதை தண்ணி ஊற்றிக்குருவோம். இதை நல்லா கழுவிட்டு நீங்கள் இதை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதே கப்பில் அதே அளவு 3/4 கப்பு உங்களுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேன். அதையும் இந்த பவுலில் போட்டுக்குருவோம். இதையும் கழுவிட்டுப்பா நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுக்குருவோம். இப்போ நம்ம 8 மணி நேரம் நல்லா சுண்டல் ஊறிடுச்சு, பாசி பயிரும் ஊறிடுச்சு. இதை நம்ம முளைக்கட்ட வைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஊற வச்ச சுண்டலை ஒரு துணியில், நல்லா சுத்தமான துணியில் நம்ம இதை எடுத்து துணியில் வச்சுக்குருவோம். தனித்தனியாக முளைக்கட்டுவோம். சுண்டல் தனியாக, பாசி பயிர் தனியாக. இப்போ இதை நல்லா டைட்டாக கட்டிக்கிடுவோம். ஒரு கயிறை வச்சு கட்டிக்கிடுவோம். பாசி பயிறு நல்லா ஊறி இருக்குப்பா. இப்போ இதையும் எடுத்து இந்த துணியில் போட்டுக்கிடுவோம். சுண்டலையும் துணியில் கட்டியாச்சு, பாசி பயிரையும் துணியில் கட்டியாச்சுப்பா. இது உங்களுக்கு முளை கட்டுறதுக்கு ஒரு 12 மணி நேரம் ஆகும்ப்பா. 12 மணி நேரம் ஆன பிறகு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 12 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. இப்போ பயிர் முளை கட்டியிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எல்லாம் முளை கட்டியிருக்குப்பா. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம பாசி பயிர் முளை கட்ட வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாசி பயிர் நல்லா முளை கட்டியிருக்குப்பா. இதையும் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம முளைக்கட்டின பயிரை வச்சு நம்ம சாலட் செய்ய போகிறோம். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன்ப்பா. முளைக்கட்டின பாசி பயிரை பாதி எடுத்திருக்கேன். நீங்கள் மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாளைக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதே இதில் சுண்டல் முளைக்கட்டினது, அதுலேயும் பாதி எடுத்துக்கிடுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அடுத்த நாள் சாப்பிட்லாம்ப்பா. இது மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது சுடுதண்ணியில் உங்களுக்கு 5 நிமிஷம் போட்டு எடுத்திருக்கேன். இப்படி சுடுதண்ணியில் போட்டு எடுத்தனால பன்னீர் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ஆயிரும், உங்களுக்கு வெந்துடும், லைட்டாக வெந்துடும். இப்போ பன்னீரை துருவிட்டாச்சு. இப்போ ஒரு கல்லா மாங்காய் எடுத்திருக்கேன்ப்பா. அதில் 1/4 பங்கு நான் இந்த மாங்காய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம துருவிக்கிடுவோம். இப்போ நம்ம 1/4 பங்கு கல்லா மாங்காவை துருவியாச்சு. இப்போ இதில் ஒரு 50 கிராம் நிலக்கடலை பருப்பு தோலை எடுத்திருக்கேன் லைட்டாக. இதையும் போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், லைட்டாக கீறி விட்டுருக்கேன். நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. எவ்வளோ பொடிசாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். அதையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ கொத்தமல்லி இலையை பொடிசாக நறுக்கி போட்டாச்சு. இப்போ அரை எலும்பிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சுக்கிடுவோம். இது பிங்க் சால்ட்டுப்பா, வெயிட் லாஸ் காண்டி போட்டிருக்கேன். இதையும் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம், எல்லாத்தையும் கலந்துக்கிடுவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்குதுப்பா. நம்ம முளைக்கட்டின பயிரை நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நம்ம முளைக்கட்டின பயிரை தனியாக சாப்பிட முடியாது. அதனால தான் இந்த மாதிரி சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். மீதம் இருக்கிற முளைக்கட்டின சுண்டலையும் பாசிப்பயிரையும் நீங்கள் இதை ஒரு பவுலில் போட்டு மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்த நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான்ப்பா, சாலட் ரெடி ஆயிடுச்சு. முளைக்கட்டின பயிர் நம்ம இப்படி சாலட் போட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பச்சை பயிர் சாப்பிட்ட மாதிரியே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.